بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அஹ்மாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று எனக்கு உங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மரணமும் மன்னரையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவ்வுலகத்தில் மறைவானவற்றின் திறவுகள் 5. அப்படிப்பட்ட 5 விஷயத்தையும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 உலகம் அழிகிற நாள், இன்னொன்று மழை பொழியும் நேரம், 3வதா கருவறையில் உள்ள குழந்தை, 4வதா ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போறானோ, ஒரு மனிதன் எப்போ எங்க மரணிக்க போறான். இப்போ இந்த 5 விஷயத்தையும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் இவ்வுலகத்துல சிறந்த படைப்பாக இந்த மனிதர்களை படைச்சிருக்கான். இன்னும் மனிதர்களுக்கு தேவையான அனைத்துமே தன் அருளால அழகிய முறையில வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். மனிதர்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஆற்றலும் இருந்துச்சுன்னா அவங்க தம்மை தாமே பாதுகாத்து கொள்ளலாமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்கே டாக்டர் இவருக்கு சிகிச்சை பண்ணி பார்த்துட்டு இவர் இனி மிஞ்சி போனால் 2 மாதம் 3 மாதம் தான் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதர்களுக்கும் நம்ம எப்போ மரணிப்போன்ற ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் சொன்ன கணக்கானது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதையே தாண்டி இன்றைய காலத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழக்கூடியவர்கள் தானே இருக்காங்க. அப்போது நம்ம எப்போ மரணிப்போன்றது அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கான விதியை எப்போ எழுதுறானா, தன் தாயின் கருவறையில் இருக்கும்போது அல்லாஹ் அவனோட விதியை எழுதி முடிச்சிடறான். ஒரு மனிதன் எப்போ பிறப்பான், அவன் பிறந்து என்ன நற்செயல்களை செய்வான், அவன் என்ன இன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவான், இன்னும் என்ன துன்பங்களை சந்திப்பான், இன்னும் அவன் எப்போ இறப்பான் அப்படின்னு அல்லாஹ் நம்மளோட விதியை எப்போ எழுதுறான், நம்ம தாயின் கருவறையில் இருக்கும்போது அல்லாஹ் நம்ம விதியை எழுதி முடிச்சிடறான். இன்னும் அல்லாஹ் இவ்வுலகத்தில் ஒரு மனிதனை படைச்சதுக்கான நோக்கமாக எதை சொல்கிறான்னா, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் யபுலுவக்கும் ஐயுஹும் ஆசனு அமலா. உங்கள் அழகிய செயல்களை செய்பவர் யாருன்னு உங்களை சோதிப்பதற்காக உங்களுக்கு வாழ்வியும் மரணத்தை படைச்சான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்றைய காலத்தில் மனிதன் எப்படி இருக்கானா, இவ்வுலக ஆடம்பரத்தின் பக்கம் ஈர்த்து இவ்வுலகம் தான் நம்மளுக்கு நிரந்தரமானது நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் இவ்வுலகத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ உலகத்தில் வாழும்போது அந்நியனை போன்ற அது வழிபோக்கனை போன்ற வாழே. காலை நேரம் வந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காத, மாலை நேரம் வந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காத அப்படிங்கிறாங்க. இன்னும் மிக அழகாக ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ மணி நேரம் நிழலுக்காக ஒதுவுமோ அதுதான் இவ்வுலகான உலகத்தை அற்பத்தில் அற்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் இவ்வுலகம் தான் நம்மளுக்கு நிரந்தரமானதுன்னு இவ்வுலகத்துக்கு முயற்சி செய்கிறானே. ஆனால் நம்மளுக்கு நிரந்தரமான உலகமானது எது? மறுமை. அப்படிப்பட்ட மறுமைக்கு அவன் என்ன சேகரித்து வச்சிருக்கான்னு ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் இவ்வுலகத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சதுரம் வரைஞ்சி அந்த சதுரத்தின் நடுவில் வெளியே வரைக்கும் ஒரு கோடு வரைகிறாங்க. கோடு வரைஞ்சது இந்த சதுரத்தின் நடுவில் இருக்கிற இந்த மையப்புள்ளி, இதுதான் மனிதன். மனிதன் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்பான். அப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கான ஒரு சோதனை வரும். குடும்பத்தின் மூலமாகவோ பொருளாதாரத்தின் மூலியமாகவோ அவனுக்கு ஒரு சோதனை வரும். அப்படி அவனுக்கு அந்த சோதனை வந்து அந்த சோதனை தான் அவன் கடந்து மீண்டு வர்றக்குள்ள அவனுக்கான இன்னொரு சோதனை வந்துடும். இப்படி அவன் ஒவ்வொரு சோதனையும் எதிர்கொண்டு கடைசியில் அவனுக்கான மரணம் அவனை அடைஞ்சிரும். ஆனால் அந்த மனிதனோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அவன் தன் வாழ்நாளையே தாண்டி எதிர்பார்த்து வச்சிருப்பான் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆமாம், இவ்வுலகத்தில் ஒரு மனிதனோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? பிற மனிதனை பார்த்தா நம்ம நல்லா செல்வந்தராகணும், நம்மளும் ஆடம்பரமாக இருக்கணும்னு தன் பெற்றோர்களை விட்டுட்டு, தன் பிள்ளைங்களை விட்டுட்டு, தன் மனைவியை விட்டுட்டு, இன்னும் தன் நாட்டையே விட்டுட்டு பிற நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிறவங்களுக்கு அடிமையாகவும் அங்கே கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த செல்வத்தை அவன் சேகரிக்கிறான். இன்னும் அல்லாஹ்
தன் திருமறைக்குள்ள என்ன சொல்றான், உங்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன் அப்படி சொல்றான். அப்ப செல்வமும் நம்மளுக்கு ஒரு சோதனையா தான் இருக்கு. யார் ஒருவருக்கு செல்வம் வழங்கி அந்த செல்வத்தை அவர் வந்து நன்மையின் பக்கம் தராம வச்சுக்கிறாரோ அதனால மண்ணறையில பாம்பாக மாதிரி அவரை கொத்தக்கூடியதா இருக்குமாமா. அப்ப அப்பேற்பட்ட தண்டனைக்கு நம்ம ஒவ்வொருவரும் அஞ்சி வாழக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 7 நிலை உங்களை வந்தடைறதுக்கு முன்னாடி நீங்க நற்செயல்களை விரைந்து செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒன்னாதான் இந்த திடீர் மரணம் இருக்கு. இன்றைய காலத்தில் இந்த மரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எப்போ யாருக்கு வருதுன்னே தெரியாது. இப்போ பிறக்கிற குழந்தை அடுத்த நொடி மன்னிக்குது. காலையில் போகிற ஒரு மனுஷன் நைட்டு வீட்டுக்கு உள்ளே வருவானான்னு பார்த்தா கேரண்டி இல்லை. அப்போ இந்த உலகமானது அப்படி போயிட்டுருக்கு. அப்படி நம்ம மரணிச்சிட்டோன்னா நம்ம மண்ணறைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கோம், இவ்வுலகத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தானே நம்மளோட மறுமை வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கு. அப்போது அப்படிப்பட்ட மறுமைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மரணம் வருவதுக்கு முன்னே நம்ம நற்செயல்களை வந்து செஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நற்செயல்களை வந்து நம்ம விரைந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க வந்துட்டு மரணம் வருவதுக்கு முன்னாடி மரணத்தை விரும்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவ்வாறு சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு நல்லவரா இருந்தாருன்னா அவர் வந்து மரணம் வருவதுக்கு முன்னாடி அவர் வந்து இன்னும் நிறைய நற்செயல்களை செய்ய தோணும். அதுவே ஒரு தீயவரா இருந்தாருன்னா அவர் வந்து அந்த மரணத்துக்கு முன்னாடி அவர் நல்லவரா ஆகிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க மரணம் வர்றதுக்கு முன்னாடி மரணத்தை விரும்பாதீங்கிறாங்க. ஆனா இன்றைய காலத்துல ஒரு மனிதன் ஒரு சின்ன சோதனை வந்தாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் உயிரை தாமே மாய்த்து கொள்ளக்கூடியவனா இருக்கா. நம்மளுக்கு உயிர் கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே உயிர் கொடுத்தான். அப்ப அப்பேற்பட்ட உயிரை யார் எடுக்கணும்? அல்லாஹ் தானே எடுக்கணும். ஆனா அந்த தகுதியை தான் கைவசம் எடுத்துக்கிட்டு தான் உயிரை தாமே மாய்த்து கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால்தான் இஸ்லாத்துல தற்கொலைங்கிறது மிகப்பெரிய பாவத்துல ஒன்னா இருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரோட இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவா அமைதோ அவர் வந்து சொர்க்கம் செல்வாரா அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம உலகத்துல எல்லா தீமையான செயல்களும் செஞ்சுட்டு லாஸ்ட்ல நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா அல்ல நம்ம சொர்க்கத்துக்கு விட்டுருவானா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இவ்வுலகத்துல நற்செயல்களை செய்யணும். இவ்வுலகத்துல நம்ம நல்ல செயல்களை செஞ்சாதான் நம்மளோட இறுதி வார்த்தை எது, லா இலாஹா இல்லல்லாஹா அமையும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவா ஆக்கிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய காலத்துல ஒரு மனிதன் எப்படி இருப்பானா, நம்மளுக்கு மரணமே வராது இவ்வுலகம் தான் நிரந்தரம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளுக்கு மரணம் வந்தால் நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றா, உங்களை உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை உங்களுக்கு பின்னால் திரை இருக்குங்கிறான். அதாவது ஒரு மனிதன் உலகத்துல மரணிச்சிட்டானா அல்லாஹ் வந்து அவனுக்கு உயிரை கொடுத்து எழுப்புவான். அவனுக்கான நிரந்தர வாழ்க்கையான மன்னரை வாழ்க்கை அங்கதான் அவனுக்கு ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு நாள் உஸ்மான் ரலி அவங்க வந்துட்டு மன்னரை கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அழுதுட்டு இருப்பாங்களா, தன்னோட தாடி நனைகிற அளவுக்கு அவங்க அழுதுட்டு இருப்பாங்களாமா. அப்ப மக்கள் கேட்பாங்களாமா, சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் சொல்லும் போது அழாத நீங்க ஏன் இந்த மன்னரை பார்த்து அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப உஸ்மான் ரலி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இருந்துட்டானா அவனான மறுமையின் முதல் நிலையான மன்னரை வாழ்க்கை தான். யார் இந்த மன்னரையில தப்பிக்கிறாரோ அவர் அடுத்தடுத்த நிலையில தப்பிச்சிருவாரு. அதுவே யார் இந்த மன்னரையில் அவளுக்கு தப்பிக்க இயல்லையோ அவருக்கு அடுத்தடுத்த நிலையானது கடினமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம இவ்வுலகத்தை நல்ல செயல்கள் செஞ்சா மட்டும்தான் நம்ம மறுமைக்கு முதல் நிலையான மன்னரில் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம இவ்வுலகத்துல எல்லா தீமையான செயல்களும் செஞ்சுட்டு இருந்தா நம்ம முதல் நிலையான மன்னரில் நம்மளால வெற்றி பெற முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இவ்வுலகத்தை நம்ம நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களா வந்து இருக்கணும். இன்னும் ஒரு மனிதன் மரணிச்சிட்டானா அவனிடத்துல வந்து நீல நிற கண்ணுடைய கருப்பாக 2 மலக்குமார்கள் வருவாங்களாமா. ஒருவர் வந்து முன்கர், இன்னொரு வந்து நக்கீர். அந்த 2 மலக்குமார்களும் அவனிடத்துல வந்து அந்த அடியான் நல்ல அடியானா, அதாவது இவ்வுலகத்தில் அவன் தொழுதுட்டும் நோன்பு நோச்சுட்டும் அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டும் அல்லாஹ் தூதர் காட்டி கொடுத்த வழியில் அவன் நடந்தானா அவனிடத்துல 3 கேள்விகள் வந்து கேட்கப்படுமாமா. உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா. என்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவானாமா. உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னே என்னோட மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவானாமா. உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்குவாங்களாமா. இது உனக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது அந்த மனிதன் சொல்லுவானாமா, நான் இவ்வுலகத்துல குர்ஆனை படிச்சேன் அதன்படி செயல்பட்டேன் அந்த மனிதன் வந்து சொல்லுவானாமா. பின்பு அந்த மலக்குமார்கள் அந்த கபருக்கிட்ட சொல்லுவாங்களாமா, இவனை விசாலமாக்குங்க அப்படின்னு சொன்னது 70க்கு 70 மடங்கு அவனோட கபரானது விசாலமாக்கப்படுவாமா. அப்ப இது எப்பேற்பட்ட பாக்கியம். அப்ப அப்பேற்பட்ட கபர்ல நம்ம விசாலமாக்கப்படணும். நம்ம என்ன பண்ணணும், இவ்வுலகத்துல வந்து நம்ம நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இதுவே இவ்வுலகத்துல ஒரு மனிதன் தவறான வழியில போயிட்டு தமனோ இச்சையின் படி வாழ்ந்துட்டு அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்படாம இருந்தானா அவனிடத்திலும் இதே 3 கேள்விகள் வந்து கேட்கப்படுமா.
கேட்கணுமாமா, உன்னுடைய இறைவன் யார் அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவானாமா, என்னுடைய இறைவன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். உன்னுடைய மார்க்கம் ஏதா அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாதா அப்படிங்கிறானாமா. உன்னுடைய தூதர் யார் அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாதா அப்படிங்குவானாமா. அப்போ அந்த மலக்குமார்கள் அந்த கபர்கிட்ட சொல்லுவாங்களாமா, இவனை நெருக்குங்க அப்படின்னு சொன்னதோ அந்த கபர் வந்து அவனை நெருக்குமாமா. எந்த அளவுக்கு அவனை நெருக்குனா அவனோட விழா எலும்புகள் எல்லாம் இடம் மாற அளவுக்கு அவனை வந்து நெருக்குமாமா. அப்ப இது எப்பேற்பட்ட தண்டனை. அப்ப நம்ம அந்த கபர்ல நம்ம தப்பிக்கணும்னா அப்ப இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும், நல்ல செயலை வந்து செய்யக்கூடியலாம் வந்து இருக்கணும். இன்னும் ஒரு மனிதன் இவ்வுலகத்துல நல்ல செயல்களை செஞ்சானா அவனுக்கான தங்குமிடமாக எது அமைதோ அது நாளை மன்னரில வந்து அவனுக்கு காலை மாலையும் எடுத்து காட்டப்படுமாமா. இவ்வுலகத்துல ஒரு மனிதன் நல்ல செயல்களை செஞ்சு அவன் நல்ல அடியானாவே மரணிச்சிட்டானா நாளை மன்னரில அவனுக்கு வந்துட்டு காலை மாலையும் சொர்க்கம் எடுத்து காட்டப்படுமாமா. அதுவே இவ்வுலகத்துல ஒரு மனிதன் தீமையான செயலின் பக்கம் இருந்துட்டு அவன் வந்து மரணிச்சிட்டானா அவனோட தங்குமிடமா எது, நரகம் வந்து காட்டப்படுமாமா. அல்லாஹ் வந்து நம்ம மீது வந்து கருணை உடையவனா இருக்கான். அப்போ நம்ம இத்தனை நாள் எத்தனை தவறுகளை வந்து செஞ்சிருப்போம். இதற்கு மேல் இப்பேற்பட்ட ஒரு தவறுகள் வந்து நம்ம செய்யக்கூடாது. நம்ம தவறுகளை அஞ்சி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹ் வந்து நிச்சயமா நம்ம பாவத்தை வந்து மன்னிக்கக்கூடியவனா தான் இருப்பான். அப்ப இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்துல ஒவ்வொருத்தரும் தம்மோட தவறுகளை எண்ணி அப்பேற்பட்ட தவறுல இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். வக்குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அப்போ இவ்வுலகமானது ஒரு நாள் அழியக்கூடியதுதான். இவ்வுலகம் மட்டும் இல்ல, அவ்வுலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாள் அழியக்கூடியதுதான். அப்போ நம்மளுக்கு மரணங்கிறது நிச்சயம் நிரந்தரம். நம்ம மரணிச்சிட்டோம்னா நம்மளுக்கான முதல் வாழ்க்கைய மறுமையை அங்கதான் ஆரம்பிக்குது. அப்பேற்பட்ட மறுமைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்துல மரணத்தை அதிகமா நினைவு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தாரில் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளா இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.